வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமி. இன்னைக்கு நம்முடைய சேனல்ல எக் பிரியாணி செய்ய போறோம். அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இப்போ எக் பிரியாணி செய்யறதுக்கு நான் 300 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா 3 முறை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 1/2 hour ஊறிடுச்சு. நம்ம இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சிடலாம். 300 கிராம் ரைஸுக்கு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிருக்கேன். ஒரு அரை பிரியாணி இலை, 2 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனஸ், ஒரு 3 கிராம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு அரை ஸ்பூன் உப்பு, ஒரு அரை லெமன் சாறு, ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நல்லா தண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு பாஸ்மதி ரைஸ் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நாம் இப்போது இந்த கிராம்பு, இந்த ஸ்டார் அனஸ், அரிசி கொதித்து வெந்துட்டுருக்கு. இது நம்ம முன்னாடி போட்டோம் இல்லையா, அந்த ஏலக்காய், இந்த ஸ்டார் அனஸ், பிரிஞ்சி இலை, இது 3ஐயும் மட்டும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதை மட்டும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 90% குக் ஆகட்டும். பாருங்கள், ரைஸ் வந்து நல்லா ஒரு 90% குக் ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்து இப்போ வடித்து நல்லா ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம். நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு இப்போ குக்கர் வச்சுருக்கோம். குக்கர் ஹீட் ஆகிடுச்சு. ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. நம்ம இதை நல்லா ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வடித்து எடுத்துடலாம். எக் பிரியாணி செய்கிறதுக்கு 4 பாயில்டு எக் எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி லேசாக கீரல் போட்டு எடுத்துக்கலாம். எக் பிரியாணி செய்கிறதுக்கு 4 பாயில்டு எக் எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி முட்டையில் ஒரு 4-5 இடத்துல கீரல் போட்டு வச்சுக்கலாம். முட்டையை ஃப்ரை பண்ணுறதுக்கு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, 2 சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டு இப்படி கலந்துக்கலாம். இப்போ முட்டையை நல்லா ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எக்ஸஸாக ஆயில் இருந்தாலும் அதை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம முட்டையை கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம முட்டையை வெளியில் எடுத்துடலாம். இப்போ அதே ஆயிலில் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நாம் போட்ட உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதையும் எடுத்து நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதே ஆயிலில் நம்ம ஒரு அரை பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சீரகம், 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கலாம். பொரியட்டும். பொரிஞ்ச உடனே 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி மசிஞ்சு வெந்துட்டுருக்கு. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஃபுல் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இது நல்லா கலந்து விடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள், கொஞ்சம் புதினா இலைகளையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடலாம். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முட்டையிலையும் லைட்டாக போட்டிருக்கோம். அரிசியிலையும் சாதத்துலேயும் உப்பு இருக்குது, அதனால் பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் தயிர் உள்ள சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சிருக்க உருளைக்கிழங்கு உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். போட்ட மசாலாலாம் நல்லா வாசனை, பச்சை வாசனை நீங்கி நல்லா வரும். ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த முட்டைகளையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த ஆனியனையும் கொஞ்சம் உள்ளே சேர்த்துக்கலாம். முட்டையை உள்ளே சேர்த்துட்டேன். 3 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு பரட்டி விட்டேன். இப்போ நம்ம போட்ட முட்டைகளை மட்டும் எடுத்துடலாம். பிறகு இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி விட்டுட்டு கொஞ்சம் இந்த தொக்கு மட்டும் அப்படியே எடுத்துக்கலாம். இந்த கிரேவியை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நம்ம பாயில் பண்ண பாஸ்மதி ரைஸு நல்லா உதிராக நல்லா ஆறி இருக்குது. நம்ம இதில் பாதி சாதம் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு இந்த கிரேவியில் கொஞ்சம் போடலாம். முட்டை எப்படி உள்ளே வச்சிடலாம். இந்த ஃப்ரைடு ஆனியன் இப்படி கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் புதினா இலைகள், கொஞ்சம் மல்லி இலைகள், மறுபடியும் இந்த சாதத்தை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சாதம் போட்டுட்டு நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஆனியன் அப்படியே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எசன்ஸ் அப்படியே சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே லேசாக மல்லி இலைகள், கொஞ்சம் புதினா இலைகள் சேர்த்த பிறகு மேலே கொஞ்சம் காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம அதை சாதம் அடித்தோம் இல்லைங்களா, அந்த கஞ்சி கொஞ்சம் அப்படியே மேலே தெளித்து விடுங்க. அது மேலே இருக்கிற சாதம்
வீணாகாமல் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம குக்கரை லிட் போட்டு மூடி வைப்போம். இவ்வளோ நேரமும் நான் ஸ்டவ்வை சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ ஃபுல்லாக ஏற்றிக்கிறேன். இப்போ குக்கருக்கு நம்ம லிட் போட்டு விட்டுடலாம். லிட் போட்டு விட்டுட்டு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வைக்கணும். இல்லை அப்படின்னா நமக்கு அடியில் இருக்கிற சாதம் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் ஆகாத தோசைக்கல்லை வச்சு நல்லா கொஞ்சம் சூடு பண்ணி இது மேலே வச்சு ஒரு 10 நிமிஷம் தம்மில் விட்டுருவோம். நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். 10 நிமிஷம் தம்மில் இருந்து 10 நிமிஷம் ஆறிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சூடான சுவையான எக் தம் பிரியாணி ரெடி. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் முறை வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்டை நமக்கு தெரியப்படுத்துங்க. நம்முடைய ஃபுட்டு எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக இருக்கும். சூப்பரான இருக்குது. டேஸ்ட்டும் அருமையாக இருக்குது. நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி பதமாக நல்லா கரெக்டாக வந்திருக்கு. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. இதே போல் அளவுகளோடு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு முறை வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ரெசிபி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.